So 12th home science lesson number 5.3 what is meal planning. So ஒரு meal planning என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Meal planning is making a plan of meals with adequate nutrition for every member of the family within the available resources. The term available resources means whatever the family has in terms of time, energy and money. ஸோ மீல் பிளானிங்கிறது என்னென்னாக்கா நம்ம குடும்பத்துக்காக நாம் மீலை வந்து பிளான் பண்ணுறோம், எந்த டைமில் யாருக்கு எது பிடிச்சி எது சாப்பிட்றோம் நியூட்ரிஷன் லெவலில், அதுதான் மீல் பிளானிங். இதில் வந்து நம்ம டைம், எனர்ஜி, மணி மூணுமே பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபேமிலிக்காக இதை நம்ம ரிசோர்ஸஸ் மூலமாக, அவைலபிள் ரிசோர்ஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீல் பிளானிங். ஏன் இந்த மீல் பிளானிங் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, meal planning is important for meeting the nutrition requirement of family members. It helps us to decide what to eat each day and in each meal. We can call it our daily food guide. ஸோ இந்த மீல் பிளானிங் எதுக்காகனாக்கா தினமும் ஒரே சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் டெய்லியும் பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புக்கு தேவை மாதிரி நம்ம மீல் பிளான் பண்ணி சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்காக தான் மீல் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மீல் பிளானிங் ஹெல்ப்ஸ் அஸ் டூ. இந்த மீல் பிளானிங் எதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, டு ஃபில்ஃபில் த நியூட்ரிஷன்ஸ் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக, நியூட்ரிஷன்னாக்கா சத்து, எல்லா வகையான சத்து கிடைக்கிறதுக்காக இந்த மீல் பிளானிங் யூஸ் ஆகுது. மேக் த ஃபுட் எக்கனாமிக்கல். இந்த ஃபுட்டு பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாம் இருக்காது, அது மூலமாக தேவையில்லாத செலவெல்லாம் நடக்காது. கரெக்டான விஷயத்தை யூஸ் பண்ணுவோம், எக்கனாமிக்கலாக இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டு கேட்டர் டு ஃபுட் த ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மீல்ஸ். வீட்டில் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு நமக்கு இந்த பிளானிங் ரொம்ப தேவையாக இருக்குது, அவசியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டு சேவ் எனர்ஜி அண்ட் டைம் அண்ட் மணி. ஸோ நம்மளோட டைமு, எனர்ஜி, மணி இதெல்லாமே சேவ் ஆகுது இந்த மீல் பிளானிங்னால். டு யூஸ் லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ். நம்ம ஏதாவது மிச்சம் மீதி ஆச்சுனாக்கா அதை என்ன சைக்கிள் பண்ணி எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு தான் இந்த மீல் பிளானிங் யூஸ் ஆகுது. த ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் பாயிண்ட்ஸ் கிளியர்லி. இப்போ இதை வந்து எலாபரேட்டாக இந்த பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மீல் பிளானிங். எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து மீல் பிளானை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, what guidelines do you keep in mind while planning a meal? What all do you consider to make your meal plan effective? Yes, there are many factors. இப்போ ஒரு மீல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பேஸ் அடிப்படையில் நீங்கள் அதை பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் அடிக்குவேட். நியூட்ரிஷன் அடிக்குவேட்னாக்கா நான் சிம்பிளாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர் நியூட்ரிஷன் அடிக்குவேட்டுங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படுது, ஒரு ப்ரெக்னென்ட்டான விமனுக்கு பார்த்திங்கனாக்கா, இல்லை லாக்டேட்டிங் விமன் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு பற்றாக்குறை இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இந்த ஃபுட்டில் தேவைப்படுது. சில பேருக்கு பாடி பில்டிங்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மீல் பிளானிங் மூலமாக நமக்கு இந்த விஷயத்தையெல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஒரு ஃபுட்டு வந்து குரூப்பாக நம்ம பண்ணும்போது நம்மளால் பார்த்திங்கனாக்கா இந்த எனர்ஜி, இந்த ஃபுட்டு மூலமாக எனர்ஜி கொடுக்க முடியும், அப்புறம் பாடி பில்டிங் ஃபுட்ஸ் கொடுக்க முடியும், அப்புறம் நம்ம ரெகுலேட்டிங் ஃபுட்டு, ப்ரொடெக்டிவ் ஃபுட் இதெல்லாமே நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க முடியும். அதுக்கு இந்த மீல் பிளானிங் யூஸ் ஆகுது. தென் ஏஜ். People normally eat according to their age. You must have observed in your family that the diet of various members of different age groups differs in quantity. A newborn baby drinks only milk. A small child's meals is also of very small quantity, and adults eat still more in amount and variety of foods. Similarly, you must have seen your grandfather eating less foods, and also that they prefer soft and easy to digest food. ஸோ ஏஜ், வீட்டில் எல்லாமே ஒரே வயசில் இருக்காங்களா? கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வயசில் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ரையாரிட்டி இருக்கும் சாப்பாட்டில். ஸோ அதில் குவான்டிட்டி எல்லாம் மாறும். ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பால் தேவைப்படலாம், அதேட்டம் அதுக்கு வயசான சின்ன குழந்தைக்கு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் லெவலில் சாப்பாடு தேவைப்படலாம். இதே வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களால மென்று முழுங்க முடியாது டைஜஷனால், அதுதான் சாஃப்டான மீல்ஸ் ஃபுட் அவங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ இந்த ஏஜும் பார்த்திங்கன்னா இந்த மீல் பிளானிங்கில் கரெக்டாக நம்மளால் இந்த ஏஜ் ஃபேக்டர்ஸ்க்கு தேவையான மாதிரி ஃபுட்டையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். Then sex is another factor
which determines the dietary intake. Dietary requirement of adolescents and adult males are more than their female counterparts. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் அப்படி இருக்காங்கனாக்கா அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு ஒரே மாதிரி சாப்பிடுவாங்கனாக்கா கிடையாது. இதை வந்து மேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க ஃபீமேல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து இந்த டயட்டுக்கு மீல் பிளான் பண்ணும்போது இதுவும் நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. The kind of work a person does affects the kind of amount of the food they need to take. Do you remember the RDA is different with the people engaged in different activities? The labor not only eats more quantity but needs more energy because he is engaged in hard work. His body uses more energy while performing hard work. So, if you have plan for such a person, you will include more energy giving food in the diet. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்கவுங்க எல்லோரும் ஒரே வேலை செய்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஐடி வேலை செய்கிறவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க. இது லேபர் ஒர்க் செய்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஊரில் பார்க்கலாம், பாலம் கட்டுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க, அவங்க நிறைய சாப்பிட்டாகும், ஏன்னா அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்க ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றாங்க, அவங்க ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த மீல் பிளானு இந்த விஷயத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகுது, இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு. தென் எக்கனாமிக் கன்சிடரேஷன். Money available in the family to be spent on the food and other major factors. Food like milk, cheese, meat, fruits, nuts, etc. are expensive. However, alternative sources like toned milk, seasonal fruits and vegetables are less costly and at the same time nutritious. You can therefore plan balanced diet to suit every budget. ஸோ சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய லைஃப்பில் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறது முக்கால்வாசி சாப்பாடுக்கே போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கனாக்கா மில்க் ஐட்டம்ஸ், அதாவது பால், சீஸு, கறி, அப்புறம் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயமாக மாறி போச்சு. அதுக்கு பதிலாக பார்த்திங்கனாக்கா ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். டோன்டு மில்க்னு விற்கிறாங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ், அதாவது சம்மரில் மாம்பழம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே நம்ம லெஸ் காஸ்ட்டில் நம்ம வாங்கி நம்ம நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டு வாழ முடியும். இது மூலமாக பார்த்திங்கனாக்கா நம்மளோட பட்ஜெட், வீட்டோட பட்ஜெட்டும் கன்சிடர் ஆகும். இதுக்கு வந்து மீல் பிளான் ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டிப்ஸ் ஃபார் எக்கனாமிக். ஸோ கச்சிதமாக நம்ம செலவு பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னாக்கா பை ஃபுட் இன் பல்க் இஃப் யூ ஹேவ் இனஃப் பிளேஸ் டு ஸ்டோர். உங்கள் வீட்டில் நிறைய ஸ்டோர் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு இது இருந்துச்சுன்னா, இடம் இருந்துச்சுனாக்கா ஃபுட்டை பல்காக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹோல்சேலாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா. பை ஃப்ரம் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் லைக் ரேஷன் ஷாப், சூப்பர் பஜார்ஸ், கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்க சூப்பர் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் காசு எக்கனாமிக்கலாக ஆகுது. கம்பேர் ப்ரைஸஸ் அண்ட் குவாலிட்டி வெயிட் பையிங். ஸோ வாங்கும்போது குவாலிட்டியும் ப்ரைஸும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மேக் யூஸ் ஆஃப் லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் மீதி வச்சுருந்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இது மூலமாக நம்ம எக்கனாமிக்கலி கொஞ்சம் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டைம், எனர்ஜி அண்ட் ஸ்கில் கன்சிடரேஷன். While planning the meal, you should consider the resources like energy and skill available to the family. Meals can be elaborated in different dishes, but you can simplify them by cooking a simple nutrition dish. For example, your mother could prepare palak pulao instead of preparing 3 or 4 items in a dinner. ஸோ டைம், எனர்ஜி அண்ட் ஸ்கில்லையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த ரிசோர்ஸை நமக்கு கிடைக்கிற ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மீல் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில், உங்கள் அம்மா ஒரு டிஷ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க சிம்பிளாக அதை குக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூட்ரிஷனாக டிஷ் பண்ணணுன்னாக்கா கீரை பண்ணிக்கலாம். கீரை பண்ணுறதுனால ஒரு 4-5 ஐட்டம் பண்ணுறதுக்கு ஒரு கீரை பண்ணிட்டாங்கனாக்கா, கீரை புலாவ் அந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சீசனல் அவைலபிலிட்டி. சம் ஃப்ரூட்ஸ் ஆர் அவைலபிள் இன் சம்மர் while some in winter. The off-season fruits are expensive and less nutritious, while those in season, the fresh, nutritious, tasty and cheap. Hence, while planning seasonal food should be used. ஸோ சீசனல் ஃபுட்ஸ் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அது எக்ஸ்பென்சிவாக இருக்காது, சீப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸும் டேஸ்டியாகவும் இருக்கும், அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் religion, culture, patterns, tradition, customs. Region factors influence meal planning. For example, if you are North Indian, you will consume more wheat, while those near the coastal areas will consume more coconut
fish, etc. Similarly, your staple food would be rice if you are in South India. Religious beliefs prevalent in family also have an influence. For example, if you are vegetarian, your diet will have not have any meat or meat product. Hindus do not eat beefs and Muslims do not eat pork, etc. ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப் ரீஜன் அண்ட் கல்ச்சர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரெடிஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்த் இந்தியன்ஸாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வீட் நிறையா சாப்பிடுவீங்க, சப்பாத்தி இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவீங்க. அதே நீங்கள் கோஸ்டல், அதாவது கடல் சார்ந்த அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் மேங்களூர், இந்த மாதிரி கேரளா, தென் தமிழ்நாட்டில் சைடு, ஒரிசா சைடு, வெஸ்ட் பெங்கால் சைடு, இந்த மாதிரி சீஷோர் சைடில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய இந்த சாப்பாடு சாப்பிடுவீங்க, அதாவது சீ ஃபுட்டு நிறையா சாப்பிடுவீங்க. அப்புறம் கோகோனட்டு, ஃபிஷ் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவீங்க. இதே சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரைஸ் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஹிந்துஸ் எல்லாம் பீஃப், அதாவது மாடு சாப்பிட மாட்டாங்க. முஸ்லீம்ஸ் எல்லாம் போர்க்கு, பன்றியை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. தென் வெரைட்டி இன் கலர் அண்ட் டெக்ஸ்சர். ஸோ கலர் டெக்ஸ்சர்லேயும் மெனூஸில் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. விச் ஒன், எது வந்து பெட்டர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே ஒரு மெனு 1 மெனு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெனு 1 எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு மெனுவில் வந்து சப்பாத்தி இருக்குது, ரைஸ் இருக்குது, தால் இருக்குது, பருப்பு இருக்குது, பம்கின் வெஜிடபிள் இருக்குது, தயிர், கேர்ட் இருக்குது, சாலட், ரேடிஷ் அண்ட் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு மெனுவில் பார்த்தா சப்பாத்தி இருக்குது, ரைஸ் இருக்குது, ராஜ்மா தட் இஸ் பீன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், லேடிஸ் ஃபிங்கர் அதாவது வெண்டைக்காய் இருக்குது, அது ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, கேரட் ராய்த்தா இருக்குது, ராய்த்தானா தயிரில் இந்த கேரட்லாம் போட்டு வைக்கிறது, தென் சாலடு, கேபேஜ், குக்கும்பர், பீட்ரூட் வச்சுருக்காங்க, அப்புறம் பப்பர்னா அப்பளம் வச்சுருக்காங்க. இதில் பெஸ்ட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. த செகண்ட் ஒன், ஆஸ் it has a variety of term of colors, textures, flavors and methods of preparation. These factors helps you to make a meal more appealing, attractive and hence more acceptable. ஸோ ரெண்டாவது மெனு தான் பெஸ்ட்டு, ஹெல்த்தியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது ப்ரிப்பரேஷன்ஸ் மெத்தட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். த ஃபுட் யூ சர்வ் ஷுட் cater to likes and dislikes of individuals, family members. If you often better to change the form in some particularly nutritious food form items rather than omitting it completely. For example, if someone in your family does not like milk, you can give in the form of curd, paneer, etc. Similarly, if one does not want to take green leafy vegetables cooked form, what alternative you suggest so that it can be taken adequate amount? Yes, it can be used in a variety of ways, mixed in the flour, made in the parathas, puris and cutlets, pakodas. It can also be given in the form of kofta, idlis, vadas, etc. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, குடும்பத்தில் எல்லாத்துக்கும் எல்லா சமையலும் பிடிக்குமா, ஃபுட் ஐட்டம் பிடிக்குனாலும் பிடிக்காது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கீரை பிடிக்காது, சில பேர்த்துக்கு பார்த்தோன்னா பால் பிடிக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அவங்களுக்கு? ஸோ பால் பிடிக்காதவங்களுக்கு பாலுக்கு பதிலாக பால் கலந்த சேர்ந்த ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர் கொடுக்கலாம், தயிர் கொடுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ தட் அந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட் அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னொரு சில பேர்த்துக்கு இது நம்ம கீரை வந்து சாப்பிட பிடிக்காது. ஸோ அந்த கீரை எப்படி பண்ணலான்னாக்கா வேறு விதமாக, ஸோ வடை, போண்டா, சப்பாத்தி, பரோட்டா இதில் வந்து சின்னதாக கலந்து போடும்போது அவங்களுக்கு அது பிடிக்கும், அவங்க அது சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் அந்த நியூட்ரிஷியஸான விஷயத்தை. நெக்ஸ்ட்டு, satiety value. While planning meal, take care that you select food which provides satiety value. Meals which produce adequate satiety will lead onset and hunger pangs, which in turn will affect the working capacity and inefficient of the people. Satiety, feeling of fullness after eating. ஸோ இந்த ஸ்டாட்டிட்டி அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்டோன்னே வயிறு ரொம்பனு ஒரு ஃபீல் வரணும். நம்ம கரெக்டாக சாப்பிட்டோன்னாக்கா நம்ம வேலையும் கரெக்டாக செய்ய முடியும், வேலை டிஸ்டர்ப் ஆகாது, அப்போ பசிக்காது, இந்த மாதிரி விஷயம் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் வராது. இதே நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னாக்கா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் சாப்பிடுவாங்க. அது எப்படின்னாக்கா அப்பப்போ பசிக்கும்போது சாப்பிடுவாங்க. ஸோ அது என்ன ஆகுதுனாக்கா உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸையும் அது பாதிக்கும், ஹெல்த்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, 5.4 modification of a family meals for various age group. ஸோ ஒரு ஃபேமிலியில் நிறைய ஏஜ் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மீல்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணலாம்.
Meal planning is an art of science in itself. What is to be cooked is decided by the homemaker from the available food items. But the meal planning is affected by various factors like nutrition requirement, budget, season, etc. All of which you have studied earlier. ஸோ இந்த ஃபுட் பிளான் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது பிளான் பண்ணுறவங்க யாருனாக்கா அது குக் பண்ணுறவங்க. பட் அதை தடுக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன் ஃபேக்டர் அந்த நீங்கள் சமைக்கிற விஷயத்தில் இருக்கா, இல்லை பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் அது நம்ம சமைக்க முடியுதா, நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த சாப்பிட்ற விஷயத்த சீசன் தகுந்த மாதிரி தான் நம்மளால் வாங்க முடியுது. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க டாப்பிக்கில் பார்த்தோம். These factors various forms family to family. Do you remember what you had for lunch? Usually it would have been chapati, dal, rice, cooked vegetables, salads, curds, sometimes fruits and sweets. This is generally balanced meal. Can you tell why? Yes, because it has food items from all food groups. This meal provides all the essential nutrients such as energy, protein, fats, vitamins and minerals. ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலி டு ஃபேமிலியாக நம்ம பார்க்கும்போது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப நிறைய வேரி ஆகும். இப்போ ஒரு லஞ்சுக்கு பார்த்திங்கனாக்கா யூஸ்வலி சப்பாத்தி, இல்லாட்டி பருப்பு, இல்லாட்டி அரிசி, இல்லாட்டி குக்டு வெஜிடபிள்ஸு, இல்லாட்டி சாலடு, கேர்டு, தயிர், சில டைம் ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சு அனுப்புவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு பேலன்ஸ்டான மீல். ஏன் அப்படின்னாக்கா இதில் உங்களுக்கு நிறைய ஒரு ஃபுட் குரூப் உங்களால் பார்க்க முடியுது. இந்த ஃபுட் குரூப்பில் இருக்கிற மீல்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், எனர்ஜி இதெல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுது. இந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம். The nutritional requirement of all the family members can be met by varying the quantity of food items and by combination of food. Include food in items from different food groups to get variety of maximum nutrients. ஸோ இந்த ஃபுட் குரூப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்களுக்கும் எல்லா நியூட்ரிஷன்ஸும் போய் சேர்கிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Consider a family having members in the various age groups. That is parent, grandparent and a school going child and an adolescent girl. Now, you know all of them have different requirements. If you have to cook for them, how will you go about it? Will you cook specially for each member according to the individual nutrition needs, or cook a common meal and serve according to the various nutrition needs? Definitely the second alternative is better choice. What are you doing here? You are modifying the same meal according to the needs of each members. This is what known as diet modification. This can be achieved through two methods. சரி, இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான ஏஜில் ஃபேக்டர்ஸில் இருப்பாங்க. குழந்தை இருக்கும், அதாவது கை குழந்தை இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகிற குழந்தை இருக்கலாம், காலேஜுக்கு போகிற பசங்க இருக்கலாம், வேலைக்கு போகிற அப்பா அம்மா இருக்கலாம், அதேட்டும் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஏஜ் குரூப்ஸில் நம்மளால் குடும்பத்தில் பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு பண்ண முடியுமா, இல்லை எல்லாத்துக்கும் தனித்தனியாக சாப்பாடு பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னாக்கா எல்லாத்துக்கும் பண்ணுற சாப்பாட்லேயே கொஞ்சம் அதே சாப்பாட்டில் வெரைட்டிஸாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் மாற்ற முடியும். இதுதான் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த சேம் மீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 மெத்தட். இது எப்படி பண்ணலான்னாக்கா 2 மெத்தடில் நம்மளால் பண்ண முடியும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ மாடிஃபிகேஷன் ஆஃப் டயட். இந்த டயட்டை வந்து மாடிஃபை பண்ணலாம். அது எப்படி? டயட் மாடிஃபிகேஷன் மீன்ஸ் serving the meal cooked for the family and any members after varying in quantity, quality and frequency of eating. ஸோ ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு பண்ணிட்டாங்கனாக்கா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட குவான்டிட்டி ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், ஃப்ரீக்வன்சி ஆகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. குவான்டிடேட்டிவ் மாடிஃபிகேஷன் ஆஃப் டயட். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் மாடிஃபிகேஷன் ஆஃப் டயட் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, this refers to the increase and decrease in the number of times a meal is taken and or portion size. Portion size is the amount of the particular dish eaten at the meal. For example, pregnant women, sick people and older person need to eat smaller meals, but the shorter intervals. That is, they may eat 6 to 8 meals instead of 4 meals a day. Similarly, adolescent boys needs larger portions to each meal.
maybe more rice chapatis, more dal curd, and also more frequent meals to meet their nutrition needs. Persons who are dieting are advised to reduce the amount of food eaten at each meal. This will force the body to use stored reserves, which will help in reducing body weight. ஸோ குவான்டிடேட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரெக்னென்டான லேடி இருக்காங்க, இல்லாட்டி ஒரு உடம்பு சரியில்லாத வீட்டில் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு, இல்லாட்டி வயசானவங்க இருக்காங்கனாக்கா அவங்க 6 to 8 டைம் ஒரு நாளைக்கு மீல் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சின்ன சின்ன இன்டர்வலில் சாப்பிடுவாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க. வேற நார்மலான ஆள் பார்த்தீங்கன்னாக்கா 3லேருந்து 4 டைம் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு அந்த சாப்பாடு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடல்ட் பாய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போர்ஷன் ஆஃப் மீலை வந்து சாப்பிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸு, சப்பாத்தி, தால், கேர்டு அந்த மாதிரி. இந்த ஃப்ரீக்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட நியூட்ரிஷன் தேவை மாதிரி அவன் சாப்பிடுவான். இதே பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெடியூஸ் பண்ணாங்கனாக்கா அவங்க பாடி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது சேவ் பண்ணிக்குது அந்த நியூட்ரியன்ஸை. அதோட அந்த பாயோட வெயிட்டும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதிகமாக சாப்பிட்டாக்கா அதிகமாக பாடி வெயிட் ஆகும், கம்மியாக சாப்பிட்டாக்கா கம்மியாகும். அதுதான் இங்கே சொல்கிறோம். தென் குவாலிட்டேட்டிவ் modification of diet. It refers to the change in nutrients, constituents, flavors, amounts and spices and fibers contents in the diet. For example, the increase of protein requirement in a pregnant woman can be met by increasing the quantity of protein-rich foods in the diet. You must have seen mothers taking out some boiled dals and separate bowl, mashing it in the feeding into the babies between 6 months to 1 year. Dal does not contains any spice except salt and turmeric. Slight older children are fed well cooked and mashed khichdi. Older people are diet soft in consistency in the spicy. This is a quantity modification of a diet. So ஒரு குவாலிட்டி டயட்டோட குவாலிட்டி எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே பருப்பில் உங்களை லைட்டாக சக்கரை கலந்து மஞ்சள் கலந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு ஊட்டுவாங்க. அதே கொஞ்சம் வளர்ந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே தால் அதே பருப்பை பார்த்தீங்கன்னாக்கா ரைஸில் கலந்து கொடுப்பாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா வயசானவங்களுக்கு அவங்களால மெல்ல முடியாது, டைஸ் ஆகாதுங்கிறதுனால அதே பருப்பு வந்து அரிசியை வந்து நல்லா மேஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஒரே விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறது தான் மாடிஃபைங் ஆஃப் டயட். தென் மாடிஃபிகேஷன் இன் டேர்ம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினாக்கா எத்தனை டைம் சாப்பிட்றாங்க அந்த விஷயம். வாட் would you suggest to a person whose requirements are increased but they are not able to increase the quantity of the food in the original meals? Yes, you will suggest an increase in number of meals instead. This means the should taken sometimes in between the main meal. This is a diet modification in terms of frequency. ஃப்ரீக்வன்சினாக்கா எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் அவங்க சாப்பிட்றாங்க, இதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒரு குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுன்னாக்கா நம்ம நிறைய சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இதே ஒரிஜினல் மீல்லாம் என்ன அப்படின்னா, அது நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் ஒரு டைம் இருக்கும், மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கும் ஒரு டைம் இருக்கும், சாயந்தரம் சாப்பிட்றதுக்கும் நைட் சாப்பிட்றதுக்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் சொல்கிறாங்க, எத்தனை தடவை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. தென் செகண்ட் ஒன் பார்த்தா த்ரூ ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் மூலமாகவும் நம்மளால் இந்த டயட்டை மெயின்டைன் பண்ண முடியும், மெனுவை மெயின்டைன் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் மாடிஃபைங் த சேம் மீல் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், தென் ஹவு வில் யூ டிசைட் ஆன் ஹவு மச் ஆஃப் one item is equivalent to another one? If you are not sure about how to go about exchanging one food item with another in the correct proportion, then you may not be able to fulfill everyone's requirement correctly. For example, if you are exchanging milk and egg, then you should know how much of milk is equivalent to one egg, or if one does not want to eat egg, in case of how much the pulses should be given instead. Food exchange helps to modify the diet for the individual according to the needs, likes, dislikes and the food habits, and help you to make a diet more flexible and interesting. The following food exchange tables gives you a fair idea about the exchange that can be done among various foods, so that the nutrients derived by these foods remains same.
ஸோ இந்த ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடுங்கிறது என்னென்னாக்கா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மில்க் எக்கு, அதாவது பாலும் முட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பல்சஸ் கொடுக்கலாம். பல்சஸ்னாக்கா பருப்பு வகைகள். ஸோ அதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயட்டில் மாடிஃபை பண்ண முடியும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே இந்த ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சில ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அப்படி எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா மில்கில் பதிலாக எக்கு கொடுக்கலாம், மீட் கொடுக்கலாம், பல்ஸ் கொடுக்கலாம், கேர்டு கொடுக்கலாம், பன்னீர் கொடுக்கலாம், பட்டர் மில்க்கு இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா பட்டர் மில்க்னாக்கா இது மோர். ஸோ இதெல்லாமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு. அதே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்கில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க்கு, சப்போஸ் மில்க் பிடிக்கலனாக்கா ஒரு எக்கு கொடுக்கலாம். இல்லை ஒரு மீடியம் சைஸ் கொட்டோரி மீட், அதாவது மீட்டுனாக்கா கறி கொடுக்கலாம். இல்லையா பல்சஸ் கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம், இல்லை கேர்டு கொடுக்கலாம், இல்லை பன்னீர் கொடுக்கலாம், இல்லை 3 கப்ஸ் ஆஃப் பட்டர் மில்க்னாக்கா ஏற்கனவே சொன்ன மோர் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும். அதே பார்த்திங்கனாக்கா ஒரு சப்பாத்தி வந்து ஒரு பிளட் சைஸுக்கு சமம், ஒரு பிரெட் சைஸு ஒரு பொட்டேட்டோவில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் சமம், ஒரு பொட்டேட்டோவில் இருக்க நியூட்ரியன் வந்து அரை கப் ரைஸுக்கு சமம், அரை கப் ரைஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் அரை கப் தாலுக்கு சமம், அதாட்டம் 4 சால்டட் பிஸ்கட்டுக்கு சமம். இந்த மாதிரி அரை கப் நூடுல்ஸு, ஒரு இட்லி, ஒரு பிளெயின் தோசை, அரை கப் உப்புமா, போகானாக்கா அவல் உப்புமா அப்படின்னு சொல்லுறது அவல். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சுட்டாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும், வெரைட்டிஸ் கொடுக்க முடியும். ஃபேட்டுனாக்கா கொழுப்பு. இப்போ 1 டீஸ்பூன் பட்டர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆயிலுக்கு ஈக்குவலு. 1 டீஸ்பூன் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டீஸ்பூன் மயோனைஸ்க்கு ஈக்குவலு. 2 டீஸ்பூன் மயோனைஸ் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பீஸ் ஆஃப் நட்ஸு அதுக்கு ஈக்குவலு. அந்த 5 பீஸ் ஆஃப் நட்ஸ் பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 பீஸ் ஆஃப் பீனட்ஸு அதுக்கு ஈக்குவலு. இந்த